இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் என்பது பெரிய அளவிலான விமர்சன கணைகளை தோற்றுவிக்கிறது மாதிரி வந்திருக்கின்றது. இந்த சிறைச்சாலையில் உயிரிழந்த ஒரு நபர் தொடர்பான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பிட்ட நபர் அடித்து கொள்ளப்பட்டிருந்தார் என்கின்ற அடிப்படையில் அந்த பட்டியலில் இருக்கிற பேர்களை குறிப்பிட்டு கொண்டு கூச்சலிட்டவாறு அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களை இழுத்து கொண்டு போய் இரும்பு கம்பிகளால் தொடர்ந்து அடித்து தாக்கப்பட்ட குறித்த நபர் உட்பட பலரும் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பிறகும் குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கு சிகிச்சை நடைபெறவில்லை. 5 சிறைச்சாலைகள் வேளையில் பெரிய அளவில் கலவரங்கள் ஏற்பட்டது. இது முதலே அறிவிக்கப்பட்டிருந்தது. 5 சிறைச்சாலையில் கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று. இந்த பொருளாதார சிக்கல் வந்து போராட்டங்கள் இடம்பெற போன்றது என்ற விஷயம் தெரிய வந்த பிறகும் கூட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் தான் இருந்தார். சிப்பந்தி வந்த பிறகு எப்படி அவர் உள்ள வந்தாரோ அதே மாதிரியே இருக்கின்றார். பிள்ளையான கூட கைது செய்திருந்தார்கள். பிள்ளையான பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளையான் எப்படி முதல் இருந்தாரோ கைது செய்யப்படைக்க இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஓரளவு உடல் ரீதியான அல்லது முக ரீதியான மாற்றங்கள் தெரியுது. சுரேஷ் சிலைக்கு மாற்றங்கள் தெரியுது. பிள்ளையான மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றணும் என்று சொல்லிக்கே வெளியிட சிறைச்சாலை தான் பாதுகாப்பு என்று சொல்லியிருந்தார்கள். அப்படியான ஒரு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் செவ்வந்தி அவர்கள். அடுத்து இவர்தான் செவ்வந்தியா என்ற இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்னென்னா இந்த செவ்வந்தியினுடைய முகப்பரிசோதனை சம்பந்தமான விடயத்தை ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் மேற்கொள்ளணும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள். அவர் செஞ்சிட்டாரா பிளாஸ்டிக் சர்ஜரி அல்லது எந்த வகையில் இது போய்கொண்டிருக்கிறது? எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பெருமளவுக்கு 50 மேற்பட்டவை இளம் வயது சிறார்கள் வருகிற புதன்கிழமையோடு நிறுத்தப்பட இருக்கிறது. காரணம் அதற்குரிய நிதி முடிவடைந்திருக்கிறது. சிங்கள மக்களிடம் இனவாதத்தை தூண்டும் வகையிலே சிங்கள மக்களுடைய காசிலே இது தூண்டப்படுகிறது, இதனை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைக்கிறார்கள். நாடுகளில் இருக்கிற அமைப்புகளிடம் நாங்கள் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம். இது முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த அன்ருகுமார் நாயக்கனுடைய ஆட்சியில் நடக்கிற ஒரு சில விடயங்கள் பெரிய அளவு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கின்றது. அதாவது இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவு வேகம் எடுத்திருந்தாலும் கூட இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் என்பது பெரிய அளவிலான விமர்சன கணைகளை தோற்றுவிக்கிறது மாதிரி வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற சில சம்பவங்களோடு தொடர்பட்ட ஒருவர் இந்த சிறைச்சாலையில் உயிரிழந்த ஒரு நபர் தொடர்பான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அதில் அவர் என்ன விஷயத்தை தெரிவித்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபர் அடித்து கொள்ளப்பட்டிருந்தார் என்கின்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு தங்களுடைய வாட்டுக்கு வருகின்ற பொழுதே ஒரு பட்டியலோடையே சிறை அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அந்த பட்டியலில் இருக்கிற பேர்களை குறிப்பிட்டு கொண்டு கூச்சலிட்டவாறு அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களை இழுத்து கொண்டு போய் இரும்பு கம்பிகளால் தொடர்ந்து அவர்களை காயப்படுத்தி அடித்தே அவர்களை கொல்ற நிலைமையில் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு தங்களுடைய சிறைக்குள்ளே போட்டு மூடினா பிறகும் ஒரு சிலர் வந்து தங்களை தாக்கியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறை திறந்திருக்கும் நேரம் என்றது அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சிறை மூடணும், அந்த நேரத்தையும் விட அதிக நேரங்கள் சிறை திறந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறை அதிகாரிகளோட ஒரு நல்ல உறவில் இருந்தால் அவர்கள் சில பேரை இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிவில் உடையில் வந்த சில சிறை அதிகாரிகளை அந்த கும்பலில் இருக்கிறதாக நான் அறிஞ்சு கொண்டேன் என்ற விடயத்தையும் அவர் சொல்கிறார். அந்த அடித்து தாக்கப்பட்ட குறித்த நபர் உட்பட பலரும் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பிறகும் குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கு சிகிச்சை நடைபெறவில்லை. எங்களுக்கு சிகிச்சை நடைபெற்றிருந்தது. ஓரளவு நாங்கள் சரியான பிறகு நாங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு வந்தோம். மீண்டும் அடித்திருந்தார்கள் அவர்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் இறந்திருந்தார். அந்த நபர் இறந்ததற்கு பிரதானமான காரணம் இந்த போலீசாருடைய தாக்குதல் என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். ஆக போலீசார் தாக்கியே அவர்களை கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் எல்லாம் எங்கே நடக்குதுன்னா மெகசின் சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விடயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அந்த சிறையிலிருந்து பிணையில் வந்த நபர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். குறிவிட்ட சிறைச்சாலையில் கலவரம் ஏற்பட்டிருந்தது. மெகசின் சிறைச்சாலையில் கலவரம், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கின்ற 2 சிறைச்சாலைகள், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஒரு பிரதானமான சிறைச்சாலையில் ஆரம்பத்தில் கலவரம் நடக்குது, பிறகு இன்னொரு சிறைச்சாலையில் நீர்கொழும்பில் கலவரங்கள் மேற்கொள்ளப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 5 சிறைச்சாலைகள் வேளையில் பெரிய அளவில் கலவரங்கள் ஏற்பட்டது. இது முதலே அறிவிக்கப்பட்டிருந்தது. 5 சிறைச்சாலையில் கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தன என்ற விடயங்களும் அறிய கிடைக்கப்பட்டது. ஆகவே இப்படியான
நகர்வுகள் எல்லாம் ஏன் இந்த அரசாங்கத்தில் நடக்குது என்ற ஒரு கேள்வி நிலைமை ஒன்று இருக்கின்றது. இந்த கேள்விக்கு இந்த அரசாங்கத்திலிருந்து பதிலளிக்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்றால், இந்த போதைப்பொருள் சம்பந்தமான விடயம் காரணமாகத்தான் இந்த சிறைச்சாலையில் பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் போதைப்பொருள் கும்பல்கள் இருவர்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு வந்த சிறைச்சாலையில் கூட மகர சிறைச்சாலையில் போதைப்பொருள் தட்டுப்பாடால் பிரச்சனை ஏற்பட்டது. குறிப்பிட்ட மெகசின் சிறைச்சாலைகளில் கூட இந்த போதைப்பொருளை தூக்கி எறிஞ்சதாலேயும் இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவும் தான் பிரச்சனைகள் ஏற்பட்டது என்ற விடயம் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிகட சிறைச்சாலையிலிருந்து இடம் மாற்றப்பட்ட ஒருவர் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் ஒரு உள்ளுக்கு இருக்கிற ஒரு கைதி ஒருவருக்கு இந்த போதைப் பொருளை கைமாற்றம் உட்பட்டதன் பேரில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படியாக தொடர்ந்தும் போதைப்பொருள் சம்பவங்கள் சிறைச்சாலைகளுக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. இந்த அரசாங்கத்தில் இருந்து வந்த சிலர் சொன்ன கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சிறை அதிகாரிகள் சில பேர் இதை கட்டுப்படுத்த முயல்கின்றார்கள். அந்த கட்டுப்படுத்த முயல்கின்ற பொழுதுதான் இங்கே பிரச்சனையே ஏற்படுகின்றது என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். இதில் நாங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைக்குள்ளே நடக்கிற பிரச்சனையே கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில தான் பாதுகாப்பு இருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ள அரசாங்கத்தினுடைய அல்லது போலீஸ் காவலினுடைய கட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர்களையே காப்பாற்ற முடியாமல் அல்லது அங்கேயே பாதுகாப்பை பலப்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்றால், பொதுமக்களுடைய பாதுகாப்பு இங்கே எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்ற இன்னொரு விடயத்தை யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களிலேயும் சிறை கலவரங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் ஒன்று விட்டு ஒன்றாக 1 மாத கால பகுதிகளுக்குள்ளேயே இவ்வளவு சிறை கலவரங்கள் ஒன்றாக நடப்பதுன்றதும் ஒரு பெரிய சிக்கலான விடயமாக இருக்கின்றது. இதில் அரசாங்கமே போதைப்பொருள் சம்பந்தமான விடயங்களில் தான் இது நடைபெற்றது என்று சொல்லியிருந்தாலும் கூட, அரசாங்கம் சார்ந்த ஒரு சிலருடைய கருத்தின்படி இது எதிர்க்கட்சிகளுடைய சில நகர்த்தல்களாக இருக்கலாம். ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான அல்லது ஆட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான சில முயற்சிகளாக இருக்கலாம் என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இதை வச்சோண்டு பார்க்கின்ற பொழுது வெறுமனே இந்த ஆட்சியாளர்களால் மட்டும் இதில் குற்றம் சுமத்தி விட்டும் சென்று விட முடியாது. முன்னைய நாள் காலகட்டங்களில் நடந்த சிறை கலவரங்கள் நடைபெறுகின்ற பொழுது பொதுஜன பெரமுனனுடைய முக்கியஸ்தர்கள் அங்கே பிரசன்னமாகி இருந்தார்கள், சிறை கலவரங்களை முடித்து வைத்திருந்தார்கள் என்றதை பார்த்திருந்தோம். இதில் மஹிந்த ராஜபக்சனுடைய பேரும் அடிபட்டிருந்தது. அவர்களே தொடக்கி அவர்களே முடிக்கிற ஒரு நிலைமையும் இருந்தது. ஆகவே அதே அளவான ஒரு தொடர்பு இப்பையும் இருந்திருக்கலாம். அந்த தொடர்பு வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சியில் இருக்கிற ஒரு சிலரது சில விஷயங்கள் இங்கே பின்பற்றப்பட்டிருக்கலாம் என்ற விடயமும் பார்க்கப்படுகின்றது. என்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சி கலப்பு வரணும் என்றால் ஒரு கலவரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு பெரிய அளவிலான உயிர்த்த நேர தாக்குதல் மாதிரியான ஒரு குண்டு தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம். இது முன்னே காலகட்டங்களிலேயே நடந்திருக்கின்றது. கண்டியில் ஏற்பட்டதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஒரு ஆட்சியை நிலகுலைய வைப்பதற்கான முக்கிய காரணங்களாக அமைந்திருந்தன என்ற மறக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அந்த ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டது. அது எதிர்க்கட்சியால் நிகழ்த்தப்பட்டதா இல்லையான்றது வேறு விஷயம். அது நடந்ததால் ஆட்சியில் சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டது ஒரு பெரிய காரணமாக அமைந்திருக்கின்றன. ஒரு சில காரணங்கள் இயல்பாகவே தோற்றுவிக்கப்படும். குறிப்பாக இந்த பொருளாதார சிக்கல் என்றது இயல்பாகவே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு காரணம். ஆனால் இப்படியான கலவரங்கள் என்றது இன்னொரு ஆளால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பொருளாதார சிக்கலில் ஏற்பட்ட இந்த அறகலைய போராட்டம் கூட ஜேவிபியினுடைய தலைமையில் தான் நிகழ்த்தப்பட்ட ஒரு போராட்டம் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான வழியாக இருந்திருக்கலாம். ஆக இந்த இலங்கை வரலாற்றில் இந்த ஆட்சி கவிழ்ப்புக்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் என்றே ஒரு குறிப்பிட்ட போராட்டங்களை பட்டியலிடுற நிலைமையில தான் இங்கே இருக்கின்றது சில விடயங்கள் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் குண்டுவெடிப்பு சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. அதே மாதிரியான ஒரு பாணியில் தான் இந்த சிறை கலவரங்கள் எல்லாம் நிகழ்ந்தேறி இருக்கின்றது என்றால், இவற்றுக்கும் ஆட்சி கவிழ்ப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்ற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி கவிழ்ப்பு இங்கே முக்கியத்துவம் செய்யப்பட்டதால் தான் சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்டவர்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு கூட குறிப்பிட்ட சிறைச்சாலைகளில் கலவரம் படித்ததற்கு காரணம் அங்கே இருந்த சிறை கைதிகள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஏனென்று கேட்டிங்கன்னா அந்த கலவரத்தை தோற்றுவித்ததுக்காக. ஆக இங்கே ஒவ்வொரு குழுக்கள், ஆளுங்கட்சியினுடைய ஒரு குழு, எதிர்கட்சியினுடைய குழு தனித்தனியாக செயல்படுவதாரா அல்லது எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது என்ற ஒரு கேள்வி நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, பெரும்பாலும் இந்த சுயாதீன துறைகளை இயங்க விடாமல் செய்வதற்கு சில சக்திகள் இருக்கும். அதில் எதிர்கட்சிகளில் இருந்தும் சிலர் இருப்பார்கள், ஆளுங்கட்சியில் இருந்தும் இதில் சிலர் இருப்பார்கள்.
இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட ஒரு புதிய ஒரு ஆட்சி ஒன்று அமைஞ்சா பிறகு அந்த ஆட்சி பெரும்பாலும் எதில் கை வைப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த சுயாதீன நிறுவனங்களில் கை வைப்பார்கள். குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வந்த பிறகு கூட இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள், சிலர் நீக்கப்பட்டிருந்தார்கள், அப்படியான சர்ச்சைகள் எழுந்திருந்தது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஏற்கனவே இந்த சாணி அபயசேர, ரவி செனவிரத்தின போன்றவர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாமே ஒரு அவர்களே விசாரணை வலயத்துக்குள்ள இறங்கி விசாரிக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருந்தது. இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் ஒரு ஆட்சிக்கு வந்தவுடனே அவர்கள் பிடிக்கிற விடயம் அல்லது செய்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா சுயாதீன நிறுவனங்கள் ஒரு சிலதை கைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரியான நிலைப்பாடு. முழுமையாக அவர்கள் ஆக்கிரமிக்கின்றார்களா, கைக்குள்ள வச்சிருக்கிறார்கள் வேறு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதே பாணியில் இந்த சில விஷயங்கள் நடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது வெளிப்படையான சில உண்மைகளாகவும் நாங்கள் பார்க்கணும் வேண்டாம். முதலிருந்த ஆட்சியில் ஒரு சிலர் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள், திருப்பி வந்த ஆட்சியில் ஒரு சிலர் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தின் பிறகு இந்த சுயாதீன திணைக்கள நிறுவனங்களில் ஏதாவது ஒரு இடம் மாற்றமோ அல்லது ஏதாவது ஒரு பணியாளர் அல்லது அதிகாரி மாற்றலாகி போகிறதையோ காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வளமை. ஆகவே அதே மாதிரியான செயல்பாடு தான் இப்போ சிறைக்குள்ளே நடக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எதிர்க்கட்சிகளுடைய ஒரு குழுவினரும் ஆளுங்கட்சியினுடைய குழுவினர்களும் என்று இருந்து இங்கே கலவரங்கள் தோற்றுவிக்கப்படுகிறதா? இந்த கைதிகளை கையாளுறது யாரு? எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் தான் இந்த கைதிகளை கையாளுகின்றார்களா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச பேசுகின்ற பொழுது ஒரு விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருந்தார் இந்த ஆட்சியின் மேலே. என்னென்றா, என்னதான் நீங்கள் எங்கள் மேலே பழி சுமத்தி இருந்தாலும் கூட நாங்கள் இந்த விஷயங்களை செய்தோம் என்று சொல்கிறதே உங்களுடைய ஒரு தோல்வி நிலையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். நிறைய வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்துட்டு தான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாணியில் தான் உங்களோட செயல்பாடுகள் இருக்கணுமே தவிர எங்கள் மேலேயோ அல்லது எதிர்க்கட்சிகள் மேலேயோ பழி சுமத்துற ஒரு பாணியில் இருக்கக்கூடாது. இளைஞர்களை காப்பாற்றணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் பின்வாங்கினார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். ஏற்கனவே இந்த ஆட்சி மாற்றம் சம்பந்தமான விடயங்கள் பேசுகின்ற பொழுது இளைஞர்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் நாங்கள் பின்வாங்கினாங்க. இதான் எங்களுடைய அரசியல், அதாவது மக்களுக்கான ஒரு அரசியலாக அவர்கள் தங்களுடைய அரசியலை செய்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த பொருளாதார சிக்கல் நம்ம போராட்டங்கள் இடம்பெற போன்றது என்ற விஷயம் தெரிய வந்த பிறகும் கூட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் தான் இருந்தார். இறுகி கொண்டு வருகின்றது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரித்து கொண்டு வருகின்றது என்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகும் நாட்டில் பாதகமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது, பொருளாதார சிக்கல் வரப்போது, போராட்டம் வெடிக்க போன்றது என்கின்ற நிலைமை வந்த பிறகும் கூட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் தான் இருந்தார். பின்வாங்கல் எப்போ பின்வாங்கினார்? இளைஞர்கள் எல்லாரும் என்ன ஜனாதிபதி செயலம் உட்பட பல இடங்களை முற்றுகையிட்ட பிறகுதான் அவர்கள் தப்பி ஓடுகின்றார்கள். இதை எப்படி நாங்கள் இளைஞர்களை காப்பாற்றுவதற்காக நடந்த சம்பவம் என்றதை முக்கியமாக சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதுக்கு பிறகு பலர் கைது செய்யப்பட்ட வரலாறுகளும் இருக்கின்றது. அதையும் நீங்கள் செய்தி வழியாக பார்த்திருப்பீங்களா, அந்த கலவரங்களில் ஈடுபட்டவர்கள். ஆகவே இதை நாங்கள் எப்படி ஒரு இளைஞர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் பின்வாங்கினார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஆகவே பலதரப்பட்ட விடயங்களை இவர்கள் என்னதான் ஒப்புக்கு சப்பாக சில விடயங்களை தெரிவித்திருந்தாலும் கூட இந்த பொதுஜன பெரமுன மீதான ஒரு விமர்சனம் தொடர்ந்தும் இந்த அறகலைய போராட்டத்துக்கு பிறகு இந்த ஆட்சியிலையும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்ற ஒரு பெரிய நீண்ட நெடிய கேள்வி ஒன்று தொடர்ந்து இருக்கின்றது. என்னதான் இந்த அரசாங்கத்தின் மேலே விமர்சனங்களை குவித்து கொண்டிருந்தாலுமே கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கல் வளையத்துக்குள்ள இவர்களும் வந்து விட்டார்கள் என்றதை கட்டாயம் தெரிவிக்கத்தாமல், இன்னொரு வகையில் செவ்வந்தி சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது பெரிய அளவில் ஒரு விமர்சனமாகவும் ஒரு மர்மமாகவும் இந்த செவ்வந்தி சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்றன. செவ்வந்திக்கு சில கொண்டாட்டங்கள் நடக்கின்றது. செவ்வந்தி வந்த பிறகு எப்படி அவர் உள்ளே வந்தாரோ அதே மாதிரியே இருக்கின்றார். பிள்ளையான கூட கைது செய்திருந்தார்கள். பிள்ளையான பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளையான் எப்படி முதல் இருந்தாரோ கைது செய்யப்படைக்க இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஓரளவு உடல் ரீதியான அல்லது முக ரீதியான மாற்றங்கள் தெரியுது. சுரேஷ் சிலைக்கு மாற்றங்கள் தெரியுது. ஆனால் சிறைக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வருகின்ற பொழுது எப்படி உள்ளே போனாவோ அப்படியே வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய முகப்பூச்சு ஒப்பனை எல்லாமே செய்யப்பட்டிருக்கின்றது. சிறைக்குள்ளே அதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் ஒரு குறிப்பிட்ட பெட்டியோட பாரர் ஏறார் செல்கின்றார். அப்போ அங்கே என்ன வசதி செவ்வந்திக்கு செய்து கொடுக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெரிய அளவிலான ஒரு சிக்கல் சிறையாக இருக்கிறது வெளிகட சிறைச்சாலை தான். அண்மையில் கூட ஒரு வெளிகட சிறைச்சாலைக்கு இந்த தூக்கு மேடைக்கு 2 பணியாளர்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள், அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாதுகாப்போடு கூடிய சிறைச்சாலையாக வெளிகட சிறைச்சாலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தார்கள். ஏன் பிள்ளையான மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றணும் என்று சொல்லிக்கே வெளிகட சிறைச்சாலை தான் பாதுகாப்பு என்று சொல்லியிருந்தார்கள்.
அப்படியான ஒரு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் செவ்வந்தி அவர்கள். அங்குலபெஸ் சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். அந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. பெரிய அளவிலான ஒரு வழக்கு, ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினர் நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். கெகல் பத்ர பத்மேனுடைய ஒரு முக்கிய வழிகாட்டுதலின் பேரில் தான் இது நடந்தது என்று கூறியிருந்தாலும் கூட இதனுடைய பிரதான சூத்திரதாரியாக இருக்கிறவர் செவ்வந்தி. அந்த செவ்வந்தியினுடைய அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை ஒன்றுக்கு வச்சு தான் அவர் துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தார். ஆகவே இதற்கான ஆயுதத்தை கொண்டு வந்ததே அவர் என்கின்ற பொழுது அவர் இப்போ இடம் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு சில வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. என்னதான் நடக்கின்றது செவ்வந்தி விஷயத்தில் என்ற ஒரு கேள்வி பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறத காணக்கூடியமாக இருக்கின்றது. என்னெல்லாம் நாங்கள் இந்த சில முயற்சிகளை எடுத்து அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சிக்கல் தன்மையிலையும் அடுத்த கட்டம் நகர விட முடியாமல் நிற்கிற மாதிரியே இருக்குது. உயிர்த்த நேர தாக்குதலில் ஒரு சரியான விஷயம், ஆனால் செவ்வந்தியில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியோ அல்லது முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்கள் இருக்கிற மாதிரியோ காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்து இவர்தான் செவ்வந்தியா என்ற இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்னென்னா இந்த செவ்வந்தியினுடைய முகப்பரிசோதனை சம்பந்தமான விடயத்தை ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் மேற்கொள்ளணும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள். இப்போ ஏதோ ஒரு சந்தேகம் ஒன்று, ஏண்டா செவ்வந்தியோட கைது செய்யப்பட்ட நபர்கள்லேயே ஒரு பெண் செவ்வந்தியோட தோட்டத்தில் இருக்கின்றார். அன்றைக்கு யார் செவ்வந்தி என்ற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் செவ்வந்தி நேபாளத்துக்கு சென்றது மற்றும் அங்கு கைது செய்யப்பட்ட பிறகு ஏதோ ஒரு வகையில் மருத்துவ அறிக்கைகள் மூலமாக அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வதற்கான சில நகர்வுகளை மேற்கொண்டிருந்தார் என்ற கேள்வி மேற்கொள்ளப்படுது. ஆகவே அவர் செஞ்சிட்டாரா பிளாஸ்டிக் சர்ஜரி அல்லது எந்த வகையில் இது போய்கொண்டிருக்கின்றது, உண்மையிலேயே அவர் செவ்வந்தி தானா, அதெல்லாம் இந்த முகப்பரிசோதனைகள் வந்தாப்புற தான் தெரிய வரும். ஆனால் இந்த செவ்வந்தி தொடர்பான மர்மம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கின்றது. எதற்காக அவருக்கு இவ்வளவு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றது, ஏன் அடுத்த கட்டம் நோக்கி நகராமல் அப்படி இருக்கின்றது, கைது செய்யப்பட்டவர் செவ்வந்தி தானா என்கின்ற பல கேள்விகள். ஏண்டா செவ்வந்தி தலைமறைவாகிவிட்டார் என்றதையே இவர்கள் பல நாட்களுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கின்றார்கள். அதற்கு பிறகு செவ்வந்தி நாட்டுக்குள்ளே இருக்கின்றார், இன்னும் தப்பியோடவில்லை என்ற விஷயங்கள் தெரிய வந்த பிறகு அப்பயும் கூட ஒரு செவ்வந்தி என்ற பேரில் ஒருவர் கைது செய்யப்படுகின்றார். அதுக்கு பிறகு அவர் செவ்வந்தி இல்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதுக்கு முதல் அவர்தான் செவ்வந்தி போன்ற சாயல் இருக்கிறார் என்று கைது செய்யப்படுகின்றார். கிட்டத்தட்ட சிசிடிவியில் இருந்த புகைப்படமும் இந்த செவ்வந்தியினுடைய புகைப்படமும் ஒரு சில மாற்றங்களோடு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்தியா வழியாக தப்பி ஓடிவிட்டார் என்ற விஷயத்தை பிறகுதான் அவர்கள் ஊகித்து கண்டுபிடித்து அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ள தான் மீண்டும் செவ்வந்தி சம்பந்தமான விடயங்கள் வந்திருக்கின்றன. பார்க்கலாம் என்ன முன்னேற்றகரமான விடயங்கள் எல்லாம் இதில் நடக்க போதுன்றது. இது இவ்வாறு கேட்க செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விஷயங்கள் பெரிய அளவு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கூட சிறார்களுடைய எண்புக்கூடுகள் உட்பட பல எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன, எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. அதில் 500க்கும் அதிகமான எண்புக்கூடுகள் வரையில் இப்போ வந்திருக்கின்றன. இலங்கையினுடைய முதன்மை நிலை மனித புதைகுழியாக இது மாற்றப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் சர்வதேச நீதி DNA பரிசோதனைகள் என்று வருகின்ற பொழுது ஒரு சிக்கல் நிலைமை மீண்டும் தொடருது. அண்மையில் கூட நேற்றைய தினம் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்வையிட்டிருந்தார். அவர் பார்வையிட்ட பிறகு பல விடயங்களை சொல்லியிருந்தார். நிறைய அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் இந்த விஷயங்கள் என்பது தொடர்பாகவும் பேசியிருந்தார். இன்று செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கான அனுமதி நீதிமன்றத்தில் பெற்று இன்றைய தினம் பார்வையிட கிடைத்தது. மிக முக்கியமாக இதுவரை 544 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. 552 வரையும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பெருமளவுக்கு 50 மேற்பட்டவை இளம் வயது சிறார்கள், குழந்தைகள், அவ்வாறான ஒரு வயது பிரிவினருடையதாகவே அதிகமாக காணப்படுகின்றதாக தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இந்த இடத்தில் மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கின்ற வெளிப்பிரதேசங்களில் இப்போ இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தை தவிர இதனுடைய முன்பக்க வயல்கள் இந்த இடங்களிலெல்லாம் தொகுதிகளாக குவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று சோமவன்ச ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய மனைவியின் கடிதம் மூலமாகவும் அவர் அதனை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பல இடங்களில் இருக்கிறது. ஆகவே இந்த ஆய்வு என்பது வருகிற புதன்கிழமையோடு நிறுத்தப்பட இருக்கிறது. காரணம், அதுக்குரிய நிதி முடிவடைந்திருக்கிறது. அந்த முடிவடைந்த நிதி இல்லாத ஒரு காரணத்தால் தொடர்ச்சியாக அதனை கொண்டு செல்வதில் தங்களுக்கு இடர்பாடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட நிதியும் நீதிமன்றத்தில் இப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த 50% வேலை திட்டங்களில் 50% தொகுதிகள் எடுக்கப்பட்ட சூழலில் இதிலிருந்து ஒரு சாம்பிள் எடுக்கப்பட்டு அந்த சாம்பிள் ஆய்வுக்காக அனுப்பப்பட வேண்டும்
அது செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக மன்னார் சதோச, மன்னார் பல்நோக்கு கூட்டுறவு சங்க கட்டிடங்கள் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒரு 6 சாம்பிள் மாதிரிகள் தான் அனுப்பப்பட்டது. ஆனால் இங்கே குறைந்தது 40லிருந்து ஒரு 50 வரையான சாம்பிள் மாதிரிகள் எடுத்து அனுப்பினால்தான் இதன் உண்மைத்தன்மைகளை வெளியிலே கொண்டு வர முடியும் என்பது பலருடைய கருத்து. ஆகவே இது ஒரு மிக மோசமான மனித பேரவலத்தினுடைய மனித படுகொலையினுடைய வெளிப்பாட்டை இந்த செம்மணி மனித புதைகுழி வெளிப்படுத்துகின்றது. வேகமான செயல்பாடுகள் போதாமையாக இருக்கிறது. அரசாங்கமும் இதிலே அதிகமான அக்கறை கொண்டவர்களாக தென்படவில்லை. விமல் வீரவன்ச போன்றவர்கள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை தூண்டும் வகையிலே சிங்கள மக்களுடைய காசிலே இது தோண்டப்படுகிறது, இதனை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைக்கிறார்கள். அதே நேரம் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளிடம் நாங்கள் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம். இது முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான நிதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், மனித உரிமைகள் நிறுவனங்கள் இதற்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கி இதனுடைய முழுமையான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால்தான் இந்த இடத்திலே நடந்த மிகப்பெரிய மனித பேரவலத்தை, மனித படுகொலையை வெளியிலே கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த செம்மணி மனித வயல்கள், மனித எலும்புக்கூட்டு வயல்கள் மிகவும் தமிழர்களுடைய வரலாற்றிலே அதிகமான சோகத்தையும் வேதனையும் உண்டாக்கிய ஒரு இடம். இதற்காக நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களிடம், தமிழ் அமைப்புகளிடம் முன்வைக்கிறேன். அந்தந்த நாடுகளில் நீங்களும் ஒரு மிக பலமான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அந்த நாடுகளில் வழங்கப்படுகின்ற அழுத்தம்தான் இங்கு நிதியை வழங்குவதிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் தொடர்ச்சியாக இந்த எங்கெங்கு இருக்கிறது அந்த இடங்களை அடையாளம் கண்டு செய்வதிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்யப்பட்ட ஆய்வு எழுமாற்றாக வேறும் ஒரு 2 இடத்திலே அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு எழுமாற்றாக செய்யப்பட்ட இடங்களில் ஒரு இடத்திலே 5 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஒரு இடத்திலே 3 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை விட இன்றைய தினம் இந்த ஆய்வு பிரதேசத்தை தாண்டி வடக்கு பக்கமாக 12 இடங்களில் எழுமாற்றான ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். இது ஆய்வு செய்யப்படாத, இலத்திரனியல் ரீதியாக கண்டறியப்படாத அல்லது கார்பன் டெஸ்ட் செய்யப்படாமல் காபனூடான ஆய்வு செய்யப்படாத இடத்திலே எழுமாற்றாக 12 இடங்களில் இன்றைய தினம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த மனித எலும்புக்கூட்டு வயல்கள் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய படுகொலையை பறைசாற்றுவதாக அமையும். ஆகவே சர்வதேச சமூகத்திலும் சர்வதேச சமூக மக்கள், எங்களுடைய தமிழ் மக்களும் இதற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். இல்லையானால் இது இப்படியே மூடி மறைக்கிற ஒரு விடயமாக மாறும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் 2வது இடத்தை செம்மணி பெற்றிருக்கிறது என்றால் அவ்வளவு தூரம் இங்கே நடந்த மனித பேரவலத்தினுடைய நிலைகள் சொல்லப்படுகிறது. குவியலாக குழந்தைகள் எல்லாம் குவியலாக ஒரு இடத்திலே அப்படியே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனித உடல்கள் எந்தவித ஆடைகளுமின்றி அவர்கள் உடைக்கப்பட்ட எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில், சிதைக்கப்பட்ட நிலையிலே குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக பயங்கரமான முறையாக இருக்கிறது. ஒருவருடைய தாற்றிருந்தால் இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறை, அவர்கள் திசை பார்த்து தலையை தெற்கு திசையிலேயோ வைத்து தான் அந்த அடக்கத்தை செய்வார்கள். இது ஒரு இந்து மயானம். ஆகவே இங்கே வந்த எந்த உடலங்களும் இந்துவானதாக இருக்கும். ஆகவே இவருடைய உடலங்கள் வடக்கு நோக்கி பார்ப்பதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. இங்கே பல உடலங்கள், எலும்புக்கூடுகள் வடக்கு நோக்கிய வகையில் தலைகள் வைக்கப்பட்டதாகவே காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தான் அது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக திட்டமிட்டு செய்யப்பட்ட மிக மோசமான நடவடிக்கை என்பது தென்படுகிறது. அதனை விட இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இங்கு கண்டெடுக்கப்பட்ட சில தடய பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவையும் ஆய்வு செய்யப்படுகின்ற பொழுது என்னுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஆய்வு அறிக்கைகள்லாம் சொல்லும். இருந்தாலும் தமிழர்கள் கூட்டாக கொடுக்கின்ற அழுத்தம், தமிழ் மக்களுடைய எழுச்சி ரீதியான அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கொடுக்கிற அழுத்தம் தான் இந்த ஆய்வுகளை தொடர்ந்தும் கொண்டு செல்வதிலே பெரியோரு பங்கை ஆற்றும் என்று நான் நம்புகிறேன். செம்மணி புதைகுழி தொடர்பாக உண்மையில் ஊடகங்களுக்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இங்கே பல்வேறு குழுக்கள் செயற்பட்டது, விடுதலை புலிகளோ இராணுவமோ பல்வேறு குழுக்கள் செயற்பட்டது. விசாரணைகளுக்கு பின்னர் தான் இந்த எதிரமான விடயங்களை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி தெரிவித்திருந்தார். இதே வேளையிலேருந்து தமிழ் மக்கள் தரப்பில் பொதுவாகவே இது இராணுவத்தினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலை என்ற விடயங்கள் கூறப்படுகிறது. இது உங்கள் நினைப்பார்? நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கிற நீதியமைச்சர் சுதர்சன நாணயக்கார அவர்கள் சில ஊகங்களின் அடிப்படையில் பேசுகின்றார்.
அவர் ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, தமிழர்களுக்கு இந்த குற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இல்லாதவராக, உதாரணமாக தென்பகுதியில் நடந்த சூரியகாந்த படுகொலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவர் செம்மணியிலே நடந்திருப்பது ஒரு மனித படுகொலை, மனித பேரவலம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவருடைய கருத்து அமைந்திருப்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் பல குழுக்கள் இருந்திருக்கலாம், ஆனால் குழுக்கள் தங்களுக்குள் மோதி யாரையும் கொண்டு வந்து தாட்டுவதாக நாங்கள் இதுவரை அறியவில்லை. அவ்வாறான சம்பவங்களுக்கு அவர் ஒரு கதை வடிவம் கொடுக்க முனைவது நாங்கள் வன்மையாக அதனை கண்டிக்கிறோம். இவ்வாறான செய்திகளை ஒரு நாட்டினுடைய நீதி அமைச்சர் மக்களை திசை திருப்பும் வகையிலே இவ்வாறான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது. தமிழர்கள் எதிர்பார்ப்பது போல இது 100க்கு 100% உண்மையானது. ஏனெனில் இங்கே நடந்த பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இன்று தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். யாழ்ப்பாண மண்ணிலே 95ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையான இடைப்பட்ட காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் சொல்லவில்லை. இலங்கையினுடைய கிருஷாந்தி கொலை வழக்கிலே சாட்சியாக இருக்கிற சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார், வெளியிலும் சொல்லியிருக்கிறார், இப்பொழுதும் சொல்லுகிறார், தன்னை நீங்கள் விடுங்கள், நான் இடத்தை அடையாளம் காட்டுகிறேன் என்று. ஆகவே நாங்கள் இதிலே விளக்கமாக கேட்பது, சோமரத்ன ராஜபக்ச அவர்களை அரசாங்கம் அழைத்து வந்து அவர் அடையாளப்படுத்துகின்ற இடங்களை கிண்ட வேணும். அப்படியெல்லாம் அது உண்மை வெளியிலே வரும். அந்த உண்மையை வெளியிலே கொண்டு வராமல் அந்த உண்மைகளை மறைப்பதற்கு எங்களிடம் இருந்த போராளி குழுக்களை பற்றியோ அல்லது இது ஒரு அனாமதேய விடயங்கள் போலவோ அதற்கான ஒரு சோதனை கதைகளை சொல்ல அமைச்சர் முன்வரக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த நேரத்தில் இந்த சோமரத்ன ராஜபக்ச வந்து சிறைச்சாலையில் தான் இருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய பாதுகாப்பு அல்லது அவருடைய சாட்சியம் நடக்கலாம். இது தமிழர்கள் ஏற்கனவே பல தடவைகள் சிறைச்சாலைகளிலே பலர் இவ்வாறு அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு தமிழர் தரப்புக்கான நீதி கோரல் நடவடிக்கை. ஆனால் சர்வதேசத்தின் கவனத்துக்குள் இருப்பவர் சோமரத்ன ராஜபக்ச அவர்கள். சர்வதேச சமூகம் இதிலும் ஒரு கொலை நடந்தால் அவர் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டோ அல்லது அவர் கொலைக்கு உள்ளடக்கப்படுவாராக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தினுடைய நன்மதிப்பும் இலங்கையினுடைய நீதித்தன்மையும் மீண்டும் உலக அரங்கிலே கேள்விக்குட்படுத்தப்படும். ஆகவே சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது காப்பாற்றப்பட வேண்டும், அவருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், அவர் உண்மை சொல்ல வேண்டும், அவர் இந்த இடத்துக்கு அழைத்து வரப்பட வேண்டும். அதற்காக சர்வதேச சமூகம் அதற்குரிய முழு அழுத்தத்தையும் வழங்க வேண்டும். குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இதிலே தலையிட வேண்டும். தலையிட்டு நடந்த உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுகிற பொழுதுதான் ஒரு நாட்டிலே நடந்த விடயங்களுக்கான உண்மைத்தன்மைகள் வெளியிலே கொண்டு வர முடியும்.